கொஸ்டின் 12க்குள்ள ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். இவ்ளோ நேரமா நம்ம பண்ணிட்டு இருந்தது, ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட வச்சுட்டோம், ஒரு டெக்ஸ்ட்ட வச்சுக்கிட்டோம். பட்டன கிளிக் பண்ணா இதுக்குள்ள இருக்கிறது இதுக்குள்ள வரும். ஸோ, இதுக்குள்ள நான் ஏதாவது டைப் பண்ணிட்டு இந்த பட்டன கிளிக் பண்ணா கீழ வரும். டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் வித்தியாசம் என்ன? டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ள போய் நீங்க டைப் பண்ண முடியும். ஆனா டெக்ஸ்ட்ல இருக்கிறத அது காட்டும் அவ்வளோதான். உள்ள போய் நீங்க டைப்லாம் பண்ண முடியாது. இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தது தானே? இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ள இருக்கிறத இன்னொரு டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ளேயே குடுக்க போறோம். இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ள இருக்கிறத எடுத்து இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ள நம்ம வைக்க போறோம். இட்ஸ் தட் டாம் சிம்பிள். ஓகே. ட்ரை பண்ணலாமா? இப்ப அதுக்கு ஒண்ணும் பெரிய வேலையெல்லாம் இல்ல. இந்த டெக்ஸ்ட்ட தூக்கிர்லாம். இந்த இடத்துல இன்னொரு டெக்ஸ்ட் ஃபீல்ட வச்சுக்கலாம். அப்படியே காப்பி பேஸ்ட்டே பண்ணிர்லாம். இங்க காப்பி பண்ணிட்டு இங்க கொண்டாந்து பேஸ்ட் பண்ணிட்டோம்னா போதும். இங்க வந்து நானுன்றத வச்சிரலாம். நமக்கு வந்து அப்படியே டைப் பண்ணது தானே அப்படியே வரணும். அதனால ஏஜி நான் ஈக்குவல் டூ ஏஜியே போட்டுறலாம். ஸோ இப்ப பாருங்க என்ன ஆகுதுன்ட்டு. நான் இங்க போய் ஏதாவது டைப் பண்றேன். ஹலோ அப்படின்னு டைப் பண்ணிட்டு, பட்டன கிளிக் பண்ணோம்னா இங்கேயும் அந்த ஹலோ வந்துரும். எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட்டு இங்க ஹலோன்னு டைப் பண்ணோனயே இந்த ஏஜியோட பைண்ட் ஆயிருக்கு. அப்ப இங்க ஹலோன்னு வந்துரும். கரெக்ட்டா? ஹலோ ஸ்பேஸ்ன்னு குடுத்துருக்கேன். அப்ப ஹலோ ஸ்பேஸே வந்துரும். இப்ப நான் பட்டன் கிளிக் பண்றப்போ, ஏஜி என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஹலோ ஸ்பேஸ ரிட்டர்ன் பண்ணும். யோசிச்சீங்களா? என் கூட நீங்க இமேஜின் பண்ணணும். இப்போ நானு ஈக்குவல் டூ ஹலோன்னா என்ன ஆகும்? இந்த ஹலோங்கிறது வந்து இந்த நானுக்குள்ள போகும். ஸோ இங்க வந்து ஹலோங்கிறது போகும். அதே ஹலோ ஸ்பேஸ்ங்கிறது போகும். நானுங்கிறது எங்க பைண்ட் ஆயிருக்கு? இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல. அதனால இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ள வந்துரும். இது உங்க எல்லாத்துலயும் இமேஜின் பண்ண முடிஞ்சுதா என் கூடயே? நீங்க வந்து அங்க நடக்க இங்க என்ன நடக்குதுன்னு உங்களால இமேஜின் பண்ண முடிஞ்சதுனாவே போதும். இப்போ இதுல நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போறேன். ஆனா இது உங்களோட அ அ இதுல இல்ல. ஏன்னா இதோட லாஜிக் படி உங்களுக்கு வந்து இப்படியே வச்சிருந்தாவே போதும் தான். ஆனா நான் இது இன்னொரு ஸ்டெப் பெருசாக்கி என்ன பண்ண போறேன்னா, பட்டனே இல்லாம நான் டைப் பண்ணவே இங்க நான் ஹெச்இஎல்எல்ஓன்னு அடிக்கவே இங்க இங்க வர மாரி பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணலாம்? பட்டன தூக்கிட்டு. ம். சரி பட்டன தூக்கியாச்சு. உங்களுக்கு தெரியல கமெண்ட் பண்ணிட்டா ஒர்க் ஆகாது. பட்டன தூக்கிட்டேன். ஆனா இப்ப நான் டைப் நான் ஈக்குவல் டூ ஏஜி குடுங்க. எத? நானே எங்க குடுக்குறது? சார் டெக்ஸ்ட் ஃபீல்ட் மேல இந்த நானு கிட்ட. டெக்ஸ்ட் ஃபீல்ட் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் சொல்லட்டுமா? கஷ்டமான மெத்தட் சொல்லட்டுமா? கஷ்டமானது சொல்லுங்க. கஷ்டமானத சொல்லணும்னா, ஞாபகம் இருக்கா? டாட் ஆன் சேஞ்சுன்னு ஒண்ணு பண்ணோம்ல. ஆமா. அத நாம போட்டு, இங்க டாட் ஆன் சேஞ்ச்டு போட்டு, ஆன் சேஞ்ச் ஆஃப் ஏஜி குடுத்துட்டு, ஏஜி சேஞ்ச் ஆனா எனக்கு என்ன ஆகணும்? நானுக்குள்ள ஏஜி போய்க்கணும். நானு ஈக்குவல் டூ ஏஜி. இப்படி குடுத்துட்டேன்னா, இங்க மாற இது மாறிக்கும். கரெக்ட்டா? ம். இப்ப மாற மாறுதா? இத வந்து இப்ப நான் லைவா இப்பயே யோசிச்சது. ஏன்னா இப்ப தான் எனக்கு ஆன் சேஞ்சுனா என்னன்னே தெரியும். உங்களுக்கே தெரியும் நான் ChatGPT பார்த்து தான் கத்துக்கிட்டேன். ஓ! அப்படியா விஷயம்? ஸோ புரியுதா எப்படி நான் யோசிக்கிறேன்ட்டு. இது வந்து ஒரு கஷ்டமான மெத்தட். இத விட ஈஸியரான மெத்தட் சொல்லட்டுமா? இந்த நானுங்கிறது ஏஜியா மாத்திருங்க. இப்ப இதுவும் இந்த ஏஜியோடயே பைண்ட் ஆயிருக்கும். இதுவும் இந்த ஏஜியோடயே பைண்ட் ஆயிருக்கும். அப்ப ஏஜி மாறிச்சா 2ம் மாறும்ல. இப்ப இங்க போய் டைப் பண்ண வந்துரும்.